நல்ல நல்ல பிள்ளைகளின் நம்பி நாடே இருக்குது தம்பின்னு சொல்லுவார் அவர். நாங்கெல்லாம் படிக்கும்போது அப்பா அம்மா சொல்லபடி கேட்போம். சினிமா வருஷத்தில் ஒரு சினிமா பார்ப்போம். இப்போ இருக்க ஜெனரேஷனில் இந்த 2024-25 பார்த்தீங்கன்னா தி ஆக்சஸ் டு நாலேஜ் இஸ் வெரி குட். நல்லா படிக்கிறாங்க. கம்ப்யூட்டர், ரொபாட்டிக்ஸ், ஏரோஸ்பேஸ், ஏரோநாட்டிக்ஸ் எல்லாம் படிக்கிறாங்க. ஆனால் அந்த சின்ன ஃபோன் ஒன்று இருக்கு இல்லைங்களா, இந்த சின்ன ஃபோனுக்குள்ளேயே எல்லாமே வந்துடுது. என்ன வருதுன்னு சொன்னால், அந்த பெரியவங்க தெரிய வேண்டிய விஷயத்தை சின்ன குழந்தைகளை பார்க்கும். ஆண் பெண் உறவு யார் தெரிஞ்சுக்கணும், கல்யாணம் பண்ணவங்க தெரிஞ்சுக்கணும். 12 வயசு பையன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா திஸ் அன்ரெஸ்ட்ரிக்டட் அவைலபிலிட்டி ஆஃப் இன்ஃபர்மேஷன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை படம் வருது. சண்டை படத்தில் ஒரு ஆளை பிடிச்சி 10 பேர் அடிக்கிறாங்க. கன்ஷாட். அது ஒரு மனசுக்குள்ளே, மனசுக்குள்ளே அது ஒரு நஞ்சு மாதிரி, ஒரு விஷம் மாதிரி ஏறிக்கிறது. தண்ணி போடுறாங்க, சிகரெட் பிடிக்கிறாங்க, எல்லாம் மனசில் போயிடுது. அந்த காலகட்டத்தில் நாங்கள்லாம் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது சினிமாவே இல்லை. வருஷத்துக்கு ஒரு சினிமா படிப்போம். அது எம்ஜிஆர் சினிமாவாக இருக்கும். நல்ல நல்ல பிள்ளைகளின் நம்பி நாடே இருக்குது தம்பின்னு சொல்லுவார் அவர். அந்த மாதிரி நல்ல விஷயங்கள சினிமா வந்துட்டு இருந்தது. இப்போ எல்லா விதமான விஷயங்கள், உக்ரைன்ல நடக்கிற சண்டை, ரஷ்யாக்காரன் போடுற குண்டு, இடிக்கிற மாதிரி இடி விழுகிறது, குழந்தைகள்லாம் அழுகிறதெல்லாம் பார்க்கும்போது நம்ம மனசே கேட்க மாட்டேங்குது. ஸோ உடம்புல வியாதின்னு வர்றதுக்கு காரணமே தற்காப்பு இல்லாத வியாதி வருது. தன்னை போல வர்ற வியாதிங்கிறது 1000 வியாதியில் 10 வியாதி தான் தன்னை போல வர்ற வியாதி.